அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய இறுதி வார ஜும்மாவிலே 25வது தினத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தின் முழு பாகங்களிலிருந்தும் ஹஜ்ஜுக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய அனைத்து சூழ்நிலைகளையும் விட்டு பிரிந்து அல்லாஹுவின் சன்னிதானத்திலே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இதோ இறைவா ஆஜராகிவிட்டேன், இதோ உன்னிடத்திலே ஆஜராகி வந்து விட்டேன், என்னுடைய குடும்பம் பெரிது அல்ல, என்னுடைய குடும்பம் என்னுடைய பொருளாதாரம் பெரிது அல்ல என்று துறந்து சென்ற ஹாஜிகள் அவர்கள் இன்று அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு திரும்பி வந்து சென்று விட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடத்திலே யார் யாரெல்லாம் ஹஜ் செய்தார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை மபரூராக ஏற்றுக்கொள்வாராக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நெருங்கிக் கொள்வதற்காக பல்வேறு சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தொடர்ந்தேர்ச்சியாக தந்து கொண்டே இருக்கிறான். அந்த தொடர்ந்தேர்ச்சியான சந்தர்ப்பங்களில் ஒன்றுதான் எங்களை வர இருக்கின்ற முஹர்ரம் மாதம், அதனுடைய 10 தினங்கள், அதிலே வரக்கூடிய தாஷுவா ஆஷுரா நோன்பு. இது அல்லாஹ்வை நெருங்குவதற்கு தரக்கூடிய இன்னும் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அதற்கு முன்னால் இஸ்லாமிய வருடத்தினுடைய கடைசி மாதத்தின் கடைசி ஜும்ஆ தினத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த ஜும்ஆ இஸ்லாமிய புது வருடம் 1448 காலடி எடுத்து வைத்து காத்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, காலம் என்பது விரைவாக விரண்டோட கூடியதாக இருக்கிறது. எங்களை விட்டும் மிக விரைவாக சென்று கொண்டிருக்கின்றது. எனவேதான் ஒரு உண்மையான முஃமின் அவன் சென்று விட்ட காலத்திற்காகவும் எதிர்வரக்கூடிய காலத்திற்காகவும் யாது செய்வது என்பது பற்றி திட்டமிட வேண்டிய கட்டாயத்திலே இருந்து கொண்டிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வாலிபர்களே, காலம் என்பது எப்பொழுதும் பெருமதியானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனமும் நரகமும் எங்களுக்காக தீர்மானிப்பது அவனால் எங்களுக்கு தரப்பட்ட வாழ்நாள், அதனை நாங்கள் பயன்படுத்திய முறை, அதன் பயன்படுத்திய விதத்தை வைத்துதான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அதனை தீர்மானிக்க காத்துக் கொண்டிருக்கின்றான். எனவேதான் எங்களுக்கு தரப்பட்ட காலம், எங்களுக்கு தரப்பட்ட வாழ்நாள் அது உலகத்திலே மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியமிட்டு செய்வது அதனுடைய பெருமதியை உணர்த்துவதற்காக. மனிதர்கள் அல்லாஹ் தவிர்ந்த வேற எதிலும் சத்தியமிட்டு கூற முடியாது. தாய் மேல் சத்தியமாக, பிள்ளை மேல் சத்தியமாக, காபாவின் மீது சத்தியமாக என்று மனிதர்கள் சத்தியமிட்டு கூற முடியாது, ஷிர்க். ஆனால் அல்லாஹ் அவனுடைய படைப்பினங்கள் மீது சத்தியமிட்டு கூறுகின்றான் என்றால் அதனுடைய பெருமதியை அல்லது அதற்கு பின்னால் கூறப்படுகின்ற விடயத்தின் பெருமதியை உணர்த்துவதற்காக அவ்வாறு செய்கின்றான். காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகின்றான். வல் ஃபஜ்ர், வல் ஃபஜ்ர் அதிகாலையின் மீது சத்தியமாக, வல்லைலி இரவின் மீது சத்தியமாக, வன்னஹாரி பகலின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் காலத்திலெல்லாம் சத்தியமிட்டு குறிப்பிடுவது காலம்தான் எங்களுடைய சுவன நரக மறுமை வாழ்வினுடைய நலவை தீர்மானிக்க கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, குறுகிய காலம் கொடுக்கப்பட்ட நாங்கள் ஏனைய சமூகத்தாரை போன்று 950 வருடங்கள், 1000 வருடங்கள், 600 வருடங்கள் என்று நாங்கள் கொடுக்கப்படவில்லை. வெறுமனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமாரு உம்மதி மா பைன 60 வ 70,
என்னுடைய சமூகத்தாருடைய வாழ்நாள் 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது என்று கூறி அந்த 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட 63வது வயதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து சென்று விட்டார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எனவேதான் இவ்வாறான குறுகிய காலம் கொடுக்கப்பட்டவர்கள் எவ்வாறு அந்த வாழ்நாளை நாங்கள் பெருமதியானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆரம்ப சமூகத்திலே வாழ்ந்தவர்கள். அவர்கள் 950 வருடங்கள் அல்லாஹ்வினுடைய தௌஹீதை, அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தௌஹீதை மக்கள் மத்தியிலே எட்டி வைத்தவர்கள். 950 வருடங்கள் அந்த தாவா பிரச்சாரத்திலே ஈடுபட்டவர்கள். இவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, கைஃப ரஅய்த ஹாதிஹி துன்யா, இந்த உலகத்தை நீங்கள் எவ்வாறு கண்டீர்கள் என்று கேட்கப்பட்ட போது சொன்னார்கள், கதாஹிலின் மின் பாபின் வ ஹாரிஜின் மின் ஆஹர். ஒரு வாயில ஒரு கட்டணத்தினுடைய ஒரு வீட்டினுடைய ஒரு கதவால் நுழைந்து இன்னொரு கதவால் வெளியேறுவதற்குரிய காலம் எவ்வளவோ அதே போன்றுதான் நான் உணர்ந்தேன் என்று 950 வருடம் வாழ்ந்தவர்கள் இவ்வளவு சுருக்கமாக காலத்தை சொன்னார்கள் என்றால் 60க்கும் 70க்கும் இடைப்பட்டவர்கள் நாங்கள் எவ்வளவு தூரம் அதனை கூற வேண்டியவர்களாக, எவ்வளவு தூரம் கணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, எனவேதான் காலத்தை உருவாக்குபவன் அல்லாஹுவாக இருந்து கொண்டிருக்கிறான். இன்ன இத்தத்த ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட அந்த நாட்களில் இருந்து அல்லாஹ்விடத்திலே வேதத்திலே வருடத்தினுடைய மாதங்கள் 12 என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்விடத்திலே அந்த 12 மாதங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். இன்று நேற்று உருவாக்கப்பட்டது அல்ல, சில வருடங்களுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டது அல்ல. அல்லாஹுவால் காலம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. 12 மாதங்களும் அல்லாஹுவால் நிர்ணயிக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவேதான் காலம் உருவாக்கியவன் அல்லாஹ் காலத்தை ஏச வேண்டாம் என்று சொல்கிறான். நீங்கள் காலத்தை ஏச வேண்டாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, நீங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு இன்னல்கள், துன்பங்கள், அதிலே ஏற்படுகின்ற இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படலாம். மழை பெய்யலாம், சுனாமி வரலாம், பூகம்பங்கள் வரலாம். காலத்தை ஏச முடியாது. அதிலே நடைபெறக்கூடிய சம்பவங்களை ஏச முடியாது. ஏன்? நான் தான் காலமாக இருக்கிறேன். அந்த காலத்தை உருவாக்கியவன் நான் தான். அந்த காலத்திலே நடைபெறக்கூடிய செயற்பாடுகளையும் திட்டமிட்டவனும் நானாக இருக்கிறேன் என்பதை அல்லாஹ் கூறுகின்றான் ஹதீஸ் குத்ஸின் மூலமாக. எனவேதான் அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு மனிதன் சுபஹத் தொழுகின்றானோ அது அவனுடைய நல்ல நாளாக, அன்றிலிருந்து அது நல்ல நாளாக அமைந்து வருகிறது. எனவே காலத்தை, மாதத்தை ஏச முடியாது. ரஜப் மாசம் அது துன்பத்துக்குரிய மாதம், அதிலே திருமணம் முடிக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி பல சம்பவங்களை கூறி பொய்யான தகவல்கள் முன்வைத்து மூட நம்பிக்கையின் பக்கம் நாங்களே விட்டு செல்லக்கூடாது. எனவே அன்புக்குரியவர்களே, சனிக்கிழமை அது நல்ல நாள் அல்ல, அது சோம்பேறித்தனமான நாள் என்று எங்களுக்கு நாங்கள் ஆறுதலோ அல்லது நியாயமோ கூறிக்கொண்டிருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, எனவேதான் காலம் என்பது அல்லாஹ் உருவாக்கிய ஒன்றாக இருக்கிறது. அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை மின்ஹா அர்பஅத்துன் ஹரம், 4 மாதங்களை அல்லாஹ் ஹராமானத, சங்கையானதாக ஆக்கியிருக்கின்றான். சங்கையான மாதம் தொடர்ந்து வரக்கூடிய ரஜப், தொடர்ந்து வரக்கூடிய துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், அதே போன்று ரஜப் மாசம், இந்த 4 மாதங்களும் அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் பொருந்தியது. இவரை யுத்தம் செய்ய முடியாது, சண்டை சச்சரவுகளிலே வலிந்து போக முடியாது. எந்தளவு தூரம் அறிஞர்கள் சொல்கின்றார்கள் என்றால்,
வீட்டுக்குள்ளே சகோதரர்களுக்கு மத்தியில், வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்கு மத்தியிலும் கூட சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை சண்டைப்படுத்தி கூறியிருக்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, எனவேதான் ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஃப்தஹல்லாஹு ஸனத, இந்த வருடத்தை அல்லாஹ் தஆலா பிஷஹரின் ஹராம், சங்கையான மாதத்தை கொண்டு ஆரம்பித்திருக்கிறான். வக்ததமஹு, அதனை சங்கையான மாதத்தை கொண்டு முடித்திருக்கின்றான். துல்ஹஜ் மாதம் சங்கையான மாதம், முஹர்ரம் மாதம் ஆரம்ப மாதம், அதுவும் சங்கையான மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, இந்த வருடம் ஹிஜ்ரி வருடம் எங்களை இன்னும் 4 அல்லது 5 தினங்களில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற இந்த ஹிஜ்ரி மாதம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே இஸ்லாமியர்களுக்கென்று திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஆண்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் நாங்கள் முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்களுடைய வணக்க வழிபாடுகளோடு தொடர்புபட்ட இந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய முக்கியத்துவத்தை விளங்க தேவைப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய உலகத்தினுடைய காரியங்களை சந்திர வருடத்தை ஒட்டி வரக்கூடிய ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்று வந்து டிசம்பரிலே முடியக்கூடிய அந்த கலண்டரை நாங்கள் எங்களுடைய ஆபீஸுக்காக, எங்களுடைய பாடசாலைக்காக, எங்களுடைய கணக்கு வழக்குகளுக்காக அதனை நாங்கள் அந்த மல்டிகல்ச்சர் சமூகத்திலே வாழக்கூடிய நாங்கள் அதனை பயன்படுத்தினாலும் இந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய பிறை பார்ப்பது, பிறைவுக்காக அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா அதற்கான குழுவை நிர்மாணித்து அதற்குரிய ஒவ்வொரு மாதமும் பிறை பார்த்து அதற்காக கலண்டர்கள் அச்சிட்டு வெளியிடுகின்ற அந்த பாரிய செயற்பாடு எங்களிடத்திலே முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. எதற்காக? அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாங்கள் நோன்பு நோக்கிறோம். எதனை பார்த்து நோன்பு நோக்க வேண்டும்? பிறையை கண்டு நோன்பு புரி, பிறையை கண்டு நோன்பு விடு. எனவே ரமலானுடைய தலைப்பிறையை தீர்மானிப்பதற்கு பிறையை பார்த்தே ஆக வேண்டும். ஹிஜ்ரி கலண்டர் எங்களுக்கு தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது ரமலானை பார்ப்பதற்கு. அதே போன்றுதான் ஹஜ்ஜினுடைய பெருநாளையும் ஹஜ்ஜினுடைய கிரியைகளையும் செய்வதற்கு ஹிஜ்ரி கலண்டர் எங்களுக்கு தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. பிறையை பார்த்து அந்த மாதத்தை நடைமுறைப்படுத்துவது தேவையாக இருக்கின்றது. துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 8 பிறை 13 வரையான காலப்பகுதியில் அனைத்தும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹஜ்ஜி கிரியைகளை நிறைவேற்றக்கூடிய காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் அந்த ஹஜ்ஜுடைய கிரியைகளை செய்வதற்கு எங்களுக்கு இந்த ஹிஜ்ரி கலண்டர் தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எங்களுடைய பெருநாட்களை தீர்மானிப்பதற்கு இந்த ஹிஜ்ரி கலண்டர் எங்களுக்கு தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஷவ்வாலுடைய தலைப்பிறையை பார்க்க வேண்டும். துல்ஹஜ்ஜுடைய 10வது பிறையை தீர்மானிப்பதற்கு இந்த ஹிஜ்ரி கலண்டர் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் எங்களுடைய ஜகாத்தை நிர்ணயித்துக் கொள்வதற்கு ஹிஜ்ரி கலண்டர் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஜனவரி 15ஆம் தேதி ஒரு வியாபார ஸ்தலத்தை ஆரம்பித்த ஒருவர் ஒரு வருட முடிவின் பின்னால் அவருடைய ஜகாத்தை கணக்கெடுத்து நாங்கள் சொல்லுவோமே, எங்களுடைய கணக்கெடுப்பை எடுக்கின்றோம் என்று சொல்லுவோமே, அந்த கணக்கெடுப்பை வருட முடிவிலே எடுக்க வேண்டும், வரமூடிலே எடுக்க வேண்டும். அது எதனை பார்த்து நாங்கள் எடுக்க வேண்டும்? இஸ்லாமிய வருடத்தினுடைய முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் என்ற அந்த இஸ்லாமிய வருடத்தினுடைய கணக்கு பிறையை கண்காணித்து கணக்காக வைத்து நாங்கள் எடுக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஒருவர் பரம்பரை செல்வந்தராக இருந்து வருகிறார். 33 வருடங்களாக ஒருவர் ஒரு ஜகாத்தை அவர் தொடர்ந்தேர்ச்சியாக நிறைவேற்றி வருபவராக இருந்தால் சந்திர வருடத்துக்கும் சூரிய வருடத்துக்கும் இடையில் 11 நாட்கள் வித்தியாசப்படுகின்றன.
11 நாட்கள் வித்தியாசப்படுகின்றன. பெருநாள் 11ஆம் தேதி வருமாக இருந்தால் அடுத்த பெருநாள் 1ஆம் தேதி வருவோம் அல்லது அடுத்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே வருவோம். எனவேதான் 11 நாட்கள் குறைந்து எங்களுடைய சந்திர வருடத்துக்கும் சூரிய வருடத்துக்கும் இடையில் வித்தியாசம் காணப்படுகிறது. அதனாலேதான் நாங்கள் டிசம்பரிலே நோற்ற நோன்பு, ஜூன் மாதத்திலே நோன்பு நோற்று, ஏப்ரலிலே நாங்கள் நோன்பு நோற்றை இப்பொழுது நாங்கள் பிப்ரவரி மாதத்திலே நாங்கள் நோற்றுக் கொண்டிருக்கிறோம். குறைந்து செல்லும். எனவேதான் 33 வருடங்களாக ஜகாத்தை கொடுத்து வருகின்ற ஒருவர் அந்த ஜகாத்தினுடைய கணக்கெடுப்பின் பிரகாரம் ஒரு வருடத்தினுடைய ஜகாத்தை கொடுப்பதற்கு தவறிவிடுகிறார். ஏழைகளினுடைய வரி, ஒரு வருடத்தினுடைய வரி அவருடைய பொருளாதாரத்தை செல்வதிலிருந்து தடைப்பட்டு செல்கின்றது. எனவேதான் எங்களுக்கு ஜகாத்தை கணிப்பதற்கு ஹிஜ்ரி வருடம் தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, ஒரு கணவன் மரணித்து விட்டால் ஒரு பெண்ணானவள் 4 மாதங்களும் 10 நாட்களும் இத்தா இருக்க வேண்டிய தேவைப்பாடு கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இதுவும் எங்களுடைய ஹிஜ்ரி வருடத்தை கண்டு இஸ்லாமிய மாதத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த இத்தாவையும் கணக்கெடுக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. இல்லாத போது ஒரு பெண்ணானவள் 4-5 தினங்கள் மேலதிகமாக அந்த இத்தாவிலே, கஷ்டத்திலே, துன்பத்திலே அவள் பங்கெடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றாள். எனவே நான் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி வருடம் எங்கள் ஹிஜ்ரி கலண்டர் எங்களுக்கு தேவையாக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. மாற்றமாக நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கோ இந்த மல்டி கல்ச்சரிலே வாழுகின்ற இந்த இலங்கை சமூகத்துடன் முரண்பட்டு செல்வதற்கோ அல்ல, அந்த செயற்பாடுகள் எல்லாம் தொடர்ந்தேச்சையாக செய்வது போன்று அது நடந்து கொண்டே இருக்கும். எங்களுடைய இபாதத்களை, எங்களுடைய கடமைப்பாடுகளை நாங்கள் முறையாக கொண்டு செல்வதற்கு இந்த ஹிஜ்ரி கலண்டர் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் அன்புக்குரியவர்களே, இந்த தேவையை உணர்ந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருவாக்கினார்கள். மைமூன் பின் ஷஹ்ரான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு கடிதத்தை, ஒரு முறைப்பாடை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே முன்வைக்கிறார். எழுதப்பட்ட கடிதத்தின் பின்னால் கீழால் ஷாபான் என்று பெயரிடப்பட்டிருந்தது, ஷாபான் மாதம் என்று பெயரிடப்பட்டிருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த ஷாபான், கடந்த வருடத்தினுடைய ஷாபானா அடுத்து வரக்கூடியதனுடைய ஷாபானா என்று அந்த மனிதரிடத்திலே வினவிவிட்டு இப்பொழுது ஹிஜ்ரி கலண்டருடைய தேவையை அவர்கள் உணர்கிறார்கள். சஹாபாக்களை ஒன்று கூட்டுகிறார்கள், சஹாபாக்களை ஒன்று கூட்டி விசாரிக்கிறார்கள். இதில் ஹிஜ்ரி கலண்டருடைய தேவை உணரப்படுகிறது. எதிலிருந்து எங்கிருந்து ஆரம்பிப்பது, எதனை நினைவாக ஒட்டி இந்த ஹிஜ்ரி கலண்டரை ஆரம்பிப்பது என்று சொல்லப்பட்ட போது பல்வேறு மஷூராக்கள் அங்கே தலைதூக்கின. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திலை ஒழிப்பதற்காக பிறந்த தினத்தை வைத்து நாங்கள் அதனை உருவாக்குவோம். இன்னும் சிலர் சொன்னார்கள், இல்லை, இந்த ஹக்கையும் பாத்திலையும் பிரித்தறிவிக்கக்கூடிய அல் குர்ஆன் இறங்கிய அந்த சம்பவத்தை வைத்து நாங்கள் உருவாக்குவோம் என்று சொன்னார்கள். இன்னும் சிலர் சொன்னார்கள், இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனின் ஒளி இந்த உலகத்திலே இருந்து மறைந்த ரசூலுல்லாஹ்வினுடைய மறைவை முன்னிட்டு நாங்கள் உருவாக்குவோம் என்று சொன்னார்கள். அப்பொழுதும் இல்லை என்றார்கள். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அழகான மஷூராவை முன்வைத்தார்கள். இந்த சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக, இஸ்லாமிய சொசைட்டியை உருவாக்குவதற்காக, உலகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய முன்மாதிரி சமூகத்தை உருவாக்குவதற்காக தன்னுடைய நாட்டை, தன்னுடைய குடும்பத்தை, பிறந்து வளர்ந்த இடத்தை யாராலும் விட்டுக் கொடுக்க முடியாத அந்த உணர்வை, அந்த உரிமையை விட்டு ஹிஜ்ரத்து சென்ற அந்த ஹிஜ்ரத்தின் நிகழ்வை மையமாக வைத்து உருவாக்கலாம் என்று சொன்ன போதுதான் அனைவராலும் அந்த மஷூரா ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஹிஜ்ரி 16வது ஆண்டிலிருந்து அந்த மஷூரா நடைமுறைக்கு வருகின்றது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எனவேதான் இந்த வருடத்தின் இறுதியிலே இருக்கின்றோம். எங்களிலே சில தீர்மானங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று, கடந்து விட்ட இந்த ஹிஜ்ரி வருடம் 1444 இதனை நாங்கள் எவ்வாறு கழித்திருக்கின்றோம், அடுத்து வரக்கூடிய 1448 எவ்வாறு என்னுடைய வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்ற திட்டமிடல் இரண்டுக்கு மத்தியில் இன்றைய தினத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும். வருடம் ஒன்று கழிந்து செல்வது, எங்களுடைய ஆயுளில் ஒரு வருடம் எங்களை விட்டும் பிரிந்து சென்று விட்டது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை உருவாக்கி இருக்கின்றான். யுகல்லிபுல்லாஹுல் லைல வன்னஹார், இரவையும் பகலையும் பிரட்டுவதை மாறி மாறி வரச் செய்வது அல்லாஹு தஆலாவாக இருக்கின்றான். இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரத்தல் லில் அப்சார், புத்தி உள்ளவர்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது. சென்று விட்டதே, என்னுடைய வாழ்நாள் சென்று விட்டதே, இனி இன்னும் கபரை நோக்கி நான் முன்னோக்கி கொண்டு சென்றிருக்கின்றேனே, எந்த நிலையில் இருக்கின்றேன் என்பதை புத்தி உள்ளவன் உணர்வான் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லிருக்கின்றது. இன்னும் ஒன்று இந்த வருடம் சென்று விட்டது. இந்த சென்று விட்ட வருடத்தினுடைய மீளாய்வாக இந்த வாரம் எங்களுக்கு இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னலக்கும் மஆலிம் ஃபந்தஹு இலா மஆலிலிக்கும், உங்களுக்கு சில மைல்கற்கள் இருக்கின்றன. இந்த மைல்கற்களில் இருந்து ஃபந்தஹு இலா மஆலிலிக்கும், அதிலிருந்து நீங்கள் புத்துணர்ச்சி பெறுங்கள். இன்னலக்கும் நிஹாயா ஃபந்தஹு இலா நிஹாயத்திக்கும், உங்களுக்கு ஒரு முடிவு இருக்கிறது, அந்த முடிவை பற்றி புத்துணர்ச்சி பெற்றுக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு வருடமும் முடிகின்ற போது அது ஒரு மைல்கல். இங்கிருந்து நான் எவ்வாறு செல்ல வேண்டும், என்னுடைய வாழ்நாள் எந்த வேயிலே வந்தது, இந்த சந்தியிலிருந்து எந்த சந்திக்கு திரும்ப வேண்டும், நல்லதின் பக்கம் திரும்ப வேண்டுமா அல்லது தீயதின் பக்கம் திரும்ப வேண்டுமா, எந்த பாதை என்பதை அந்த மைல் ஸ்டோன் எங்களுக்கு எவ்வாறு நேரான பாதையை காட்டுவதற்காக எங்களுடைய கற்கள், மைல்கற்கள், வெள்ளை கற்கள் வீதியிலே நின்று வழிகாட்டுகின்றதோ அவ்வாறான ஒரு மைல்கல் தான் வருடங்கள் மாறி மாறி வருகின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, பர்த்டே கொண்டாடுகின்றோம், அனிவர்சரி என்று இஸ்லாமிய கலாச்சாரத்துக்குள் இல்லாத ஒன்றை நாங்கள் மாற்று மத கலாச்சாரத்தில் இருந்து வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றோம். ஆனால் புத்துணர்ச்சி பெறுவது கிடையாது. வெறும் ஃபன்னாக, சந்தோஷமாக மாத்திரம் நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோமே தவிர உணர்ச்சி பெற்றது கிடையாது. வாழ்நாளை கடத்தி விட்டேன், கபரை முன்னோக்கி கொண்டிருக்கின்றேன், கபரு வா வா என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றது என்ற அந்த புத்துணர்ச்சியை நாங்கள் எடுத்தது கிடையாது. ஆனால் எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் வருடங்கள் முடிகின்ற போது. எனவே அன்புக்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் முஃமினீன் பைனல் மகாபத்தைன், ஒரு முஃமின் இரண்டு அச்ச நிலையில் இருந்து கொண்டிருப்பான். ஒன்று அஜலுன் கதுமல்லா லா யத்ரி மல்லாஹு சானியுன் ஃபீஹி, ஒன்று கடந்துவிட்ட காலம், அல்லாஹ் அதிலே எனக்கு மறுமையில் எவ்வாறு நடந்து கொள்வான் என்பது தெரியாது. இன்னும் அஜலுன் கதுபக்கிய, அது இன்னும் எஞ்சிருக்கக்கூடிய காலம், லாயதிரி, அதிலே அதிலே அல்லாஹ் எப்படி கழிப்பதற்கு அல்லாஹ் எனக்கு நிர்ணயித்திருக்கின்றான் என்று தெரியாதே. இந்த இரு அச்ச நிலைகளிலும் ஒரு மனிதன், ஒரு முஃமின் இருந்து கொண்டிருப்பான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவேதான் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக மூன்றாவதாக கடந்துவிட்ட வருடத்தை பற்றிய சுயவிசாரணை இருக்க வேண்டும். சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு, நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால், மறுமையிலே கட்டப்பட்டு விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். வஸினு கப்ல அன் துஸனு, உங்களுடைய அமலை நிறுத்தப்படுவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய அமல்களை எடை போட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலே வரக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு முன்னால் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, என்னுடைய சென்ற வருடம் எவ்வாறு சென்றது, என்னுடைய ஈமானுடைய தராதரம் எவ்வாறு இருந்தது, என்னுடைய ஐங்கால தொழுகையினுடைய நிலைமை எவ்வாறு இருந்தது, எத்தனை தொழுகைகளை கலா செய்திருக்கிறேன், எத்தனை தொழுகைகளை தொழாமலே வேணும் என்று பொதுபோக்கோடு செய்திருக்கிறேன். அதே போன்றுதான் எத்தனை என்னுடைய கடந்த வருடத்தினுடைய நிலைமை என்ன, அறிவுனுடைய நிலைமை என்ன, என்னுடைய தொழிலுடைய எவ்வளவு தூரம் ஹலால் ஹராத்தை நான் சம்பாதித்திருக்கின்றேன் என்ற விடயங்களை எல்லாம் சுய விசாரணை செய்து அந்த இடத்திலே சரியாக நின்று சரியான பாதையை நாங்கள் அடுத்த வருடத்துக்காக திட்டமிட வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரரே, எனவே நம்பிக்கையோடு இருப்போம். காலங்கள் மாறலாம், காலத்தினுடைய செயற்பாடுகள் மாறலாம். இன்று அரசனாக இருந்தவன் நாளை ஆண்டியாக மாறுவான். இன்று ஒரு அறிஞன், இன்று ஒரு ஏழையாக இருந்தவன் நாளை பணக்காரனாக மாறலாம். பணக்காரனாக இருந்தவன் ஏழையாக மாறலாம். கண்ணியத்துக்குரியவனாக இருந்தவன்
கேவலத்துக்குரியவனாக மாறலாம். குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் துல்கில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர். எல்லாம் அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சுட்டிக்காட்டுகின்றான். எனவே அன்புக்குரியவர்களே, யாரும் நினைத்துவிடக் கூடாது நான் நிரந்தர பணக்காரனாக இருப்பேன், யாரும் நினைத்துவிடக் கூடாது நான் நிரந்தர ஆட்சியாளனாக இருந்து அரசாட்சி செய்வேன், யாரும் நினைத்துவிடக் கூடாது நான் எப்பொழுதும் பெருமைக்குரியவனாக இருப்பேன், கண்ணியத்துக்குரியவனாக இருப்பேன் என்று யாரும் கங்கணம் கட்டி கொண்டு தான் விரும்புகின்ற சுயநல பிரகாரம் வாழ்ந்து கொண்டு செல்லலாம் என்று யாரும் கங்கணம் கட்டிவிட முடியாது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அதே போன்றுதான் சென்ற வருட பட்டோலை எங்களுக்கு மூடப்பட்டு விட்டது. எனவே அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இஸ்திக்ஃபார், தௌபாவிலே ஈடுபட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். இறைவா, என்னுடைய உன்னுடைய கடமைகளிலே நான் பொடுபோக்கு செய்து விட்டேன், தொழுகையிலே பொடுபோக்கு செய்துவிட்டேன், காவிற்கும் முஸ்லிமுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகையிலே நான் பொடுபோக்கு செய்துவிட்டேன். அன்புக்குரிய வாலிபர்களே, மகரிபுடைய நேரம் அசான் சொல்லுகின்றது, வீதியிலே வலம் வருகிறீர்கள் அல்லவா, பாங்கு சொல்லிவிட்டது என்னுடைய தொழுகையினுடைய நிலைமை என்பதை நாங்கள் ஒரு கணம் எங்களுடைய உள்ளத்திலே அந்த அச்ச உணர்வோடு வலம் வர வேண்டும். யாரெல்லாம் தொழுகையை பொடுபோக்கு செய்து, யாரெல்லாம் பள்ளியின் பக்கம் அல்லாஹ்விற்காக வேண்டி அவனுடைய நெத்தியை சிரத்தை சுஜூத் செய்வதற்கு வரவில்லையோ, அறிஞர்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். ஆடு மாடு வாழலாம், மனிதனுடைய தேவைக்காக அவைகள் வளர்க்கப்படலாம். தொழுகையற்ற ஒரு மனிதன் அவன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதியற்றவன். யாரெல்லாம் தொழுகை இல்லாமல் இருக்கின்றார்களோ, உங்களுடைய உறவுகளில், உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய நெருங்கிய உறவுகளில் யாரெல்லாம் தொழுகை இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், கடலிலே செல்லுகின்ற பயணத்திலே கப்பல் உடைந்து ஒரு பலகையிலே கப்பல் நிரம்பி அதனுடைய பாரம் கூடி அங்கே வெயிட்டை இறக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்ற போது அங்கே இருக்கின்ற ஆடையோ மாடையோ அல்லது தேவையான அரிசி தானியங்களை இறக்க முடியாது. யார் தொழுகையற்றவனாக இருக்கிறானோ அவனை கடலிலே இறக்கி ஏனையவர்களை பாதுகாருங்கள் என்று அறிஞர்கள் கூறுகின்றார்கள் என்றால் இந்த உலகத்திலே தொழுகை இல்லாதவன் வாழ தகுதியற்றவன் என்பது அர்த்தமாகும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எனவேதான் நாங்கள் அந்த அத்ஐ ஸய்யிஅத்துல் ஹஸனத தம்ஹுஹா என்ற ஹதீஸுக்கு இணங்க கிட்ட விடயம் ஏதோ தவறு நடந்து விட்டது, நான் பாவத்திலே மூழ்கி விட்டேன், எனவே அதனை தொடர்ந்து அந்த பாவங்களை அழிக்கக்கூடிய நல்ல செயலை செய்யுங்கள் என்ற நபிமொழி சொல்லுங்க. இனிமேலாவது நாங்கள் நல்ல செயல்களை செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டுக் கொள்ளுவோம். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, வரக்கூடிய இந்த திருநாள், இந்த முஹர்ரம் மாதம், முதலாவது இஸ்லாமிய புது வருடம், இதிலே எங்களிடத்திலே இருக்கக்கூடிய சில மூட நம்பிக்கைகள், சில மோசமான பழக்க வழக்கங்கள், இது தவிர்க்கப்பட வேண்டிய சில அம்சங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று, இதனை கொண்டாட்டமாக நாங்கள் எடுப்பது. இஸ்லாமியர்களை பொறுத்தவரைக்கும் இரண்டு பெருநாட்கள் மாத்திரமே இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. இஸ்லாமிய புது வருடம் கொண்டாட்டம், புத்தாடை எடுத்து கொண்டாட்டம் என்பது இஸ்லாம் காட்டி தந்த சுன்னா வழிமுறை கிடையாது. எனவே அதற்காக வாழ்த்து கூறுவது அது சுன்னாவாக கிடையாது. நீங்கள் கலாச்சாரமாக எடுத்துக்கொண்டு சொல்லலாம். சுன்னா அதற்கு நன்மை இருக்கின்றது என்று நம்புவீர்களாக இருந்தால் அது பாவம். நபி அவர்கள் காட்டி தராத ஒன்று அது பாவமாக மாறிவிடும். எனவே நன்மையாக நினைத்து யாரும் அதற்காக வேண்டி ஹேப்பி நியூ முஹர்ரம் என்ற வாழ்த்துக்களை கூறுவது அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது சுன்னாவாக நினைக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, அது கலாச்சாரமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது வேறு விடயம், சுன்னாவாக நினைக்க முடியாது. இரண்டாவது, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு சமூகத்துக்கு ஒப்பாகிறாரோ அவர்கள் நியூ இயர் கொண்டாடுகிறார்கள், நாங்களும் நியூ இயர் கொண்டாடுவோம் என்று கொண்டாடினால் அவர்கள் அது ஒரு கூட்டத்தாருக்கு ஒப்பாகினால் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே அந்த கூட்டத்தாரோடு தான் எழுப்பாட்டுவான். நஊது பில்லாஹ். இரண்டாவது, லவ் என்ற வார்த்தையை பிரயோகிப்பது. அரபியிலே லவ் என்றால் செய்திருக்கலாமே, இந்த வருடம் நான் இப்படி செஞ்சிருக்கலாமே, இந்த கடையை இப்படி ப்ரமோட் பண்ணி இருக்கலாமே, நான் இப்படி படித்திருக்கலாமே என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஷைத்தானுடைய வார்த்தை.
கடந்து விட்டது. இஸ்திக்ஃபாரோடு நாங்கள் அடுத்த வருடத்தினுடைய திட்டத்தை மேற்கொண்டு எங்களுடைய வீறு நடை போட வேண்டுமே தவிர கடந்து இப்படி செய்திருக்கலாம் என்று பேசவும் முடியாது. அடுத்ததாக மற்றவர்களுக்கு இடைஞ்சல் தருகின்ற விதத்திலே அந்த நாட்களை முதலாவது தினத்தை நாங்கள் ஆக்கிக் கொள்ளக்கூடியது. மாற்றுமத சமூகத்திலே அவர்கள் 31st நைட் என்று ஒன்று கூடுவார்கள், பார்ட்டிகளை அரேஞ்ச் பண்ணுவார்கள், மியூசிக் புரோகிராம்களை ஏற்பாடு செய்வார்கள். அவ்வாறு எங்களுடைய வருடத்திலே அவ்வாறான நடைமுறை என்பது கிடையாது. அதற்கு இடைஞ்சலாக நாங்கள் சமூகத்துக்கு இடைஞ்சலாக நாங்கள் இருக்கவும் முடியாது. அதே போன்றுதான் 4வது வருடத்தினுடைய ஆரம்பம் மாற்று மத சகோதரர்கள் போன்று சித்தரை புது வருடத்திலே கைமுழுக்கம் வாங்குவதற்காக நல்லவர்களை தேடி சென்று அவர்களிடத்திலே முதலாக பணத்தை பெற்றுக் கொள்வது. இஸ்லாமிய புது வருடம் நான் கைமுழுக்கம் செய்வது அது நல்லவர்களிடத்திலே இன்று பரக்கத்தான கையால் வாங்க வேண்டும் என்று அங்கே சென்று அந்த கைமுழுக்கம் என்பதும் இஸ்லாத்திலே கிடையவே கிடையாது. எனவே இவைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, நாங்கள் சில விடயங்களை திட்டமிட வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றோம். அடுத்த வருடத்தில் என்னுடைய ஈமானை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். கடந்த வருடத்தில் என்னுடைய ஈமானுடைய நிலை என்ன, ஈமானுடைய சைஸ் என்ன, ஈமானுடைய சைஸினுடைய கனவுதான் அமல்களிலே ஆசையும் ஆர்வமும் எந்த அளவு தூரம் ஏற்பட்டது, அதற்காக நான் என்ன செய்வேன், அதற்காக ஈமானுடைய சபைகளில் உட்கார்ந்தேனா, ஈமானை கூட்டிக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டேனா, அடுத்த வருடத்திலே நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இபாதாத்துகள், தொழுகை, என்னுடைய தொழுகை, என்னை நம்பி வந்திருக்கக்கூடிய மனைவியினுடைய தொழுகை, என்னுடைய பிள்ளைகளுடைய தொழுகை, அவர்களுடைய நோன்பு, என்னுடைய குர்ஆன் திலாவத், இதிலே எவ்வளவு தூரம் நேரம் ஒதுக்கி இருக்கிறேன், அடுத்த வருடம் நான் எவ்வளவு தூரம் ஒதுக்க வேண்டும், அடுத்த வருடம் தொழுகையிலே நான் எந்த தொழுகையும் கலா இல்லாமல் தொழ வேண்டும், சுபஹு உட்பட கலா இல்லாமல் தொழ வேண்டும், நோன்பு ரமலானுடைய நோன்பு அது எந்த விடத்திலும் கைவிடப்படக்கூடாது என்ற உறுதிப்பாட்டை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் எங்களுடைய அறிவு, என்னுடைய knowledge, இஸ்லாமிய அறிவுலே நான் எவ்வளவு முன்னேறி இருக்கின்றேன், அதற்காக எத்தனை சஞ்சிகைகளை, எத்தனை பயான்களை, எத்தனை ஒர்க் ஷாப்புகளிலே, எத்தனை அந்த அமல்களிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றேன், அதற்கான செயற்பாடுகளிலே நான் ஈடுபட்டிருக்கின்றேன். என்னுடைய குழந்தையினுடைய இஸ்லாமிய அறிவுக்காக, பிரத்யேக வகுப்புக்காக எத்தனையோ ரூபாக்களை, எத்தனையோ ஆயிரங்களை செலவழிக்கின்ற நாங்கள் என்னுடைய குழந்தையினுடைய, என்னுடைய மனைவியினுடைய அந்த அவர்களுடைய அறிவுக்காக, தீனுடைய அறிவுக்காக எவ்வளவு தூரம் நான் செலவழித்திருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்று அந்த இஸ்லாமிய அறிவு மங்கிவிட்டது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை பேசிக் தெரியாத அளவுக்கு வாலிபர்கள் உருவாகிவிட்டார்கள். கூடாதா? இன்னார் மஹரம் அஜ்னபி, இவர்களோடு பிரயாணம் தனியாக செய்யக்கூடாது என்ற போது இன்னும் அஜ்னபியா திருமணம் முடிக்கலாமா, இவரோடு திருமணம் முடிக்கலாமா என்று ஆச்சரியமாக கேட்கின்ற அளவுக்கு ஆண் பெண் சகஜம் கூறிவிட்டது. ஏன்? ஹராம் ஹலால் அவளுக்கு இஸ்லாமிய அறிவு அவர்களிடத்திலே கிடையாது. எனவே அதனை போதிப்பது மார்க்க அறிஞர்களோ அல்லது ஜமியத்துல் உலமாவினுடைய கடமை அல்ல, ஒவ்வொரு குடும்ப தலைவனுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. வீட்டிலே அதற்காக ஏற்பாடு செய்ய வேண்டும். அதே போன்றுதான் உடல் ஆரோக்கியம், சுகாதாரம் பற்றி திட்டமிடல் வேண்டும். என்னுடைய ஆரோக்கியம் தொற்றும் நோய், தொற்றா நோயில் எவ்வளவு இருக்கின்றது, அது வராமல் அல்லது அதனை கட்டுப்படுத்துவதற்கு என்னுடைய ஃபாஸ்ட் ஃபுட், என்னுடைய ஆயிலி ஃபுட், என்னுடைய உடலுக்கு தீங்கை விளைவிக்கக்கூடிய உணவுகள், அதே போன்று எக்ஸசைஸ்கள், இவைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்தா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதனிடத்திலே வைத்திய ஆலோசனை பெற்றிருக்கிறார்கள். சேனல் பண்ணி கன்சல்ட் பண்ணி அந்த ஆலோசனையை பெற்றிருக்கிறார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த யூதனிடத்திலே வைத்தியத்துறையை கற்பதற்காக அவர்களை அனுப்பி இருக்கின்றார்கள். ஏன்? உடல் ஆரோக்கியம் முக்கியமானது. பலசாலியான முஃமின் பலவீனமான முஃமினை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவன். அந்த பலசாலியான முஃமின் அவன் அல்லாஹ்வை தொழுவான், முன்பின் சுன்னத்துக்கள் தொழுவான், நோன்பு நோட்பான், சமூக பணிகளிலே ஈடுபடுவான், சமூகத்துக்கு கஷ்டம் என்று வருகின்ற போது அவன் முன்னின்று உழைப்பான். எனவே தான் பலசாலியான முஃமினாக வாழ்வதற்கு உடல் ஆரோக்கியம் முக்கியமாக இருக்கிறது. அடுத்த வருடம் என்னுடைய ஃபுட், உணவு, என்னுடைய உழைப்பயிற்சி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் எங்களுடைய தொழில், பொருளாதாரம், ரசூல் ஸல்லல்லாஹு பொருளாதாரத்தை திட்டமிடும். இன்றும் நாங்கள் தொழிலிலே பொதுபோக்காக இருந்து உழைக்க செல்லாது. ஒரு நாளைக்கு உழைத்தால் 5 நாளைக்கு வீட்டிலே இருக்கின்ற நடைமுறை கிடையாது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மன்னராக இருந்தார்கள்,
கையால் உழைத்து சாப்பிட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்றுதான் ஒரு தடித்த ஒரு மனிதனை பார்த்து சஹாபாக்கள் சொன்னார்கள், இந்த மனிதன் இவன் யுத்தத்திலே அல்லாஹ்வுடைய பாதையிலே இருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த மனிதன் தன்னுடைய பிள்ளைக்காகவும் தன்னுடைய பெற்றோருக்காகவும் தனக்காகவும் வேண்டி அவன் உழைப்பதற்கு செல்வானாக இருந்தான். அவள் இறைபாதையிலே தான் இருக்கின்றான். அவன் வேண்டும் என்று அது அல்லாததற்காக, கௌரவத்திற்காக, முகஸ்ததிக்காக உழைப்பானாக இருந்தால் அவன் ஷைத்தானுடைய பாதையில் இருக்கின்றான் என்று உழைப்பினுடைய முக்கியத்துவத்தை சொன்னார்கள். எனவேதான் உழைப்பு என்பது முக்கியம். சமூகத்தில் ஏழை எளியவர்கள் அது பராமரிக்கப்படுவதற்கு முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் அவசியமாக இருக்கிறது. சமூக பணிகளை மேற்கொள்வதற்கு முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் அவசியமாக இருக்கிறது. ஹலாலான முறையிலே திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். என்னுடைய தொழில் ஹராத்திலே இருந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய தொழில் நான் அறிய இது ஹராமாக இருந்து கொண்டிருக்கிறது, இது ஏமாற்றமாக இருக்கிறது, இனிமேல் வந்துவிடக் கூடாது. என்னுடைய குடும்பத்துக்கு ஹராத்தை கொட்டி அவர்களை நோயாளியாக ஆக்குவதற்கு நான் ஒரு காரணமாக இருந்துவிடக் கூடாது என்பதை அடுத்த வருடத்துக்காக திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அந்த மனிதன் குடும்ப வாழ்வு, குடும்பத்துக்காக இந்த வருடம் நான் எவ்வளவு தூரம் நேரம் கொடுத்திருக்கிறேன். இன்று குடும்பத்துக்காக ஆண்கள் அவர்களுடைய நேரங்களை ஒதுக்கவில்லை. அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா? இன்று பெண்கள் அந்நிய ஆடவனோடு சட் பண்ணுகின்ற நேரம் ஒதுக்குவதற்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். யதார்த்தம் இதுதான், பகிரங்கமான உண்மையும் இதுதான். இன்று நாங்கள் உழைப்புக்காக சென்று கொண்டிருக்கிறோம். 10 மணிக்கு கடைக்கு சென்றோம், 3 மணிக்கு 2 மணிக்கு சாப்பாட்டுக்காக வந்தோம், இளைப்பாறினோம், தொழுதோம், 4 மணிக்கு கடைக்கு சென்றோம், மீண்டும் 10 மணிக்கு 11 மணிக்கு வருகிறோம். அவளுக்கு இந்த உணர்வு இருக்கிறது, தன்னுடைய கணவன் என்னோடு நீண்ட நேரம் பேச வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறது. தன்னுடைய கணவன் நான் சொல்வதை எல்லாம் சரியோ பிழையோ காது கொடுத்து கேட்க வேண்டும், ஒரு அவுட்டிங் என்னை கூட்டிச் செல்ல வேண்டும் என்ற உணர்வு எல்லாம் அந்த பெண்ணுக்கு இருந்து அந்த கனவுகள் கலைக்கப்படுகின்ற போது எங்கோ இருந்து வருகின்ற ஒரு சூழ்ச்சியாளன், ஒரு காவேரி, அவன் அங்கே அதற்கான அன்பை அவளுக்கு சிறிதாக செலுத்துகின்ற போது